You're watching Malay Malar YouTube channel. Malay Malarku like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம MM ரிவ்யூல பார்க்க போற படம் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிப்புல வெளியாகி இருக்கிற பேட்டை. ஊட்டியில ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு வராரு பாபி சிம்ஹா. கல்லூரியே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அராத்து பண்றாரு. இந்த கல்லூரியில தான் சனத் ரெட்டியும் மேகா ஆகாஷும் படிக்கிறாங்க. இந்த நிலையில அந்த கல்லூரிக்கு வார்டனா வர ரஜினிகாந்த் பாபி சிம்ஹாவோட கொட்டத்தை அடக்கி கல்லூரியை மிரள வைக்கிறாரு. இவராக பேட்டர் ரஜினியோட ஆட்டம் ஆரம்பமாக சூப்பர் ஸ்டார் மீது கோபமா இருக்கிற பாபி சந்தர்ப்பம் வரும்போது ரஜினியை பழிவாங்க எண்ணுறாரு. இதுக்கு நடுவுல நவாசுதீன் சித்திகோட ஆட்கள் சனத் ரெட்டியை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து ரஜினி சனத் ரெட்டியை காப்பாத்துறாரு. இவராக தன்னோட பேட்டியை விட்டுட்டு வார்டனா வர ரஜினிகாந்த் சனத் ரெட்டியை ஏன் காப்பாத்தினாரு, ரஜினி ஏன் வார்டனா அங்க வந்தாரு, அவரோட முன்கதை என்ன, சனத் ரெட்டி யாரு, நவாசுதீன் சித்திக் ஏன் சனத்தை கொலை பண்ண நினைக்கிறாரு, அதன் பின்னணியில என்னெல்லாம் நடந்தது, இதுதாங்க படத்தோட மீதி கதை. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையே இல்ல அப்படிங்கிறத காட்சிக்கு காட்சி ப்ரூவ் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார். பயமறியா சிங்கமா படத்துல எந்த இடத்துல எந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்து ரசிக்க வச்சிருக்காரு. பழைய ரஜினியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் ஒரு மெகா ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. கிராமத்து கெட்டப், இளமையான தோற்றம்னு மாஸ் காட்டிட்டு போயிருக்காரு. நவாசுதீன் சித்திக், விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே வில்லத்தனத்துல மிரட்டி இருக்காங்க. ரஜினியோட நண்பனா சசிகுமார் மதுரைக்காரரா சிறப்பா நடிச்சிருக்காரு. சிம்ரன், த்ரிஷா இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டாருக்கு முதன் முறையா ஜோடியா நடிச்சிருக்காங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தோன்றினாலும் ரெண்டு பேருமே ரஜினிக்கு சிறந்த ஜோடி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் சிம்ரன் கொஞ்சம் பேச்சுல ரசிகர்களோட இதயங்களை கொள்ளடிச்சிருக்காங்க. மாளவிகா மோகனுக்கு படத்துல ஒரு முக்கியமான ரோல்ங்க. படத்தோட ஓட்டத்திற்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. காலேஜ் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற காட்சி, ரஜினி கிட்ட அடி வாங்குற காட்சின்னு பாபி சிம்ஹா சிறப்பா நடிச்சிருக்காரு. மேகா ஆகாஷ் அழகா வந்து போறாங்க. கதையோட ஓட்டத்துக்கு சனத் ரெட்டி ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. முனிஸ்காந்த், நரேன், ராமச்சந்திரன் உள்ளிட்ட மற்ற அனைத்து கதாபாத்திரங்களுமே கதையோட போக்குக்கு ஏற்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. தான் ஒரு ரஜினி ரசிகர் அப்படிங்கிறத கார்த்திக் சுப்புராஜ் அப்பட்டமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரசிகர்கள் ரஜினியை எப்படியெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டாங்களோ எண்ணினாங்களோ அப்படியே திரையில காட்டியிருக்கிற கார்த்திக் சுப்புராஜுக்கு பாராட்டுக்கள். தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமா மீண்டும் ஒரு முறை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியும் பார்த்து பார்த்து எடுத்திருக்காரு. ரஜினியோட ஆட்டம், பேச்சு, நடை, உடை, ஸ்டைல், வசனம், சிரிப்புன்னு அனைத்துலயும் முழு ரஜினியசத்தை நம்மளை உணர வைக்கிறாரு. எல்லா கதாபாத்திரங்களையுமே சிறப்பா வேலை வாங்கியிருக்காரு. இருந்தாலும் படத்தோட நீளத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற தாட் மட்டும் தான் வருதுங்க. பட் சிறப்பான முயற்சினே சொல்லலாம். அனிருத் இசையில பாடல்கள்லாம் வேற லெவல். பின்னணி இசை மூலமா ரஜினி இசத்தை உணர வைக்கிறாரு. திருவோட ஒளிப்பதிவு அபாரம். ஒவ்வொரு காட்சியும் ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காரு. மொத்தத்துல பேட்டை வேற என்ன சொல்ல, சூப்பர் ஸ்டார் படம் தான்.